ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பிரதோஷ நாள். பிரதோஷ வேளையில் திருஞான சம்பந்தர் அருளிய திருநேற்று பதிகம் கேளுங்கள். இது பிணி தீர்க்கும் பதிகம். எவ்விதமான நோய்களாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும்பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறி வருவார் என்பது நம்பிக்கை. தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கொள்ளலாம் இந்த பதிகம் சொல்லி பிரதோஷ தினத்தில் ஈசனை வணங்குவதால் திருநீறு அணிபவர்களை எந்தவிதமான தீய சக்திகளும் நெருங்காது என்பது ஐதீகம். அதுபோல திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய இந்த திருநேற்று பதிகம் சொல்பவரை தீய சக்திகளும் நெருங்காது. மேலும் எத்தகைய கொடிய நோய்களும் அண்டாது. நோய்கள் வராமலும் காத்திடும். குறிப்பாக வெப்பு நோயை தீர்க்க வல்லது. ருத்ராட்சத்தை போல் திருநீரும் சிவஸ்வரூபமாக பார்க்கப்படுகிறது. பன்னிரு திருமுறைகளில் இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தரால் அருளப்பட்டது. அதில் உள்ள திருநேற்று பதிகம் திருநீரின் பெருமைகளையும் சிவபெருமானின் பெருமைகளையும் போற்றி எழுதப்பட்டது. இதை தினமும் பாராயணம் செய்து பலன் பெற்றோர் பலர். பிணியால் பாதிக்கப்பட்டவருக்காக அவரது உறவினர்களும் சொல்லலாம். சிறிது விபூதியை சுவாமி முன் வைத்து இந்த பதிகத்தை ஓதிய பின் அந்த விபூதியை பாதிக்கப்பட்டவருக்கு பூசி விடுவதாலும் பலன் நிச்சயம். தற்போது கோடைக்காலம் வேறு. உஷ்ணத்தால் வரக்கூடிய வெப்பு நோய்கள், அம்மை, காய்ச்சல் போன்ற விஷயங்களை எளிதாக தீர்க்க வல்லது இந்த பாடல். இதை சொல்லும் பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறிவிடுவார் என்பது நம்பிக்கை. தினமும் காலை மாலையில் நெற்றியில் திருநீறு பூசி இந்த பாடலை பாட ஆரோக்கியம் மேம்படுவது உறுதி. இந்த பிரதோஷ நன்னாளில் நாம் இந்த திருநேற்று பதிகம் பாடி பலன் பெறுவோம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பவர் நரசிம்மர். பக்த பிரகலாதனுக்காக நரசிம்மர் அவதரித்தது பிரதோஷ வேளை. நாளை வைசாக்க வளர்பிறை சதுர்தசி திதி நரசிம்ம ஜெயந்தி. இன்று பிரதோஷம் மற்றும் நாளைய நரசிம்ம ஜெயந்தியில் அவசியம் சொல்ல வேண்டிய பிரகலாதன் அருளிய நரசிம்ம கவச்சம் பார்க்கலாம். மந்திரங்கள் அனைத்திற்கும் ராஜா என்று போற்றப்படும் இந்த துதி சொல்லி நரசிம்மரை வழிபட தீராத கஷ்டங்கள் தீரும். சத்ருபயம் விலகும். நிஜமான கவச்சம் போல் இருந்து இது நம்மை அனைத்து சூழ்நிலைகளிலும் காக்கும். நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். தீராத நோயையும் நொடியில் தீர்க்கும் திருஞான சம்பந்தர் அருளிய திருநேற்று பதிகம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு, ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, சேணம் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, பூசை இனியது நீரு, புண்ணியமாவது நீரு,
பேச இனியது நீரு பெரும் தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரே தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரே அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே எயிலது வட்டது நீரு விருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூழ திரு ஆலவாயன் திருநீரே அயிலை பொலிதரு சூழ திரு ஆலவாயன் திருநீரே ராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு பரவணமாவது நீரு பாவமறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அரவணங்கும் திருமேனி ஆலவாயன் திருநீரே அரவணங்கும் திருமேனி திரு ஆலவாயன் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றம் ஆலவாயன் திருநீரே ஆலமதுண்டமிடற்றம் திரு ஆலவாயன் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பெப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்து அவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரே அண்டத்தவர் பணிந்தேத்தும் திரு ஆலவாயன் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. ஸ்ரீ நரசிம்ஹ கவச்சம். नरसिंहकवचं वक्ष्ये प्रह्लादेनोदितं पुरा सर्वरक्षाकरं पुण्यं सर्वोपद्रवनाशनं सर्वसम्पत्करं चैव स्वर्गमोक्षप्रदायकं ध्यात्वा नृसिंहं देवेशं हेमसिंहासनस्थितं विवृतास्यं त्रिनयनं शरदिन्दुसमप्रभं लक्ष्म्यालिङ्गितवामाङ्गं विभूतिभिरुपाश्रितं
चतुर्भुजं कोमलाङ्गं स्वर्णकुण्डलशोभितं सरोजशोभितोरस्कं रत्नकेयूरमुद्रितं तप्तकाञ्चनसङ्काशं पीतनिर्मलवासनम् इन्द्रादिसुरमौलिस्त स्फुरन्माणिक्यदीप्तिभिः विराजितपदद्वन्द्वं शङ्खचक्रादिहेतिभिः गरुत्मता सविनयं स्तूयमानं मुदान्वितं स्वहृत्कमलसंवासं कृत्वा तु कवचं पठेत् नृसिंहो मिशिरः पातु लोकरक्षात्मसम्भवः सर्वगोपिस्तम्भवासः पालं मे रक्षतु ध्वनिं नृसिंहो मीदृशौ पातु सोमसूर्याग्निलोचनः स्मृतिं मे पातु नृहरिर्मुनिवर्यस्तुतिप्रियः नासां मे सिंहनासस्तु मुखं लक्ष्मीमुखप्रियः सर्वविद्याधिपः पातु नृसिंहो रसनां मम वक्त्रं पात्विन्दुवदनः सदा प्रह्लादवन्दितः नृसिंहः पातु मे कण्ठं स्कन्दौ भूभरणान्तकृत् दिव्यास्त्रशोभितभुजो नृसिंहः पातु मे भुजौ करौ मे देववरदो नृसिंहः पातु सर्वतः हृदयं योगिसाद्यश्च निवासं पातु मे हरिः मद्यं पातु हिरण्याक्ष वक्षः कुक्षिविदारणः नाभिं मे पातु नृहरिः स्वनाभिब्रह्मसंस्तुतः ब्रह्माण्डकोटयः कट्यां यस्यासौ पातु मे कटिं गुह्यं मे पातु गुह्यानां मन्त्राणां गुह्यरूपदृक् ऊरू मनोभवः पातु जानुनी नररूपदृक् जङ्गे पातु दराभार हर्ता योऽसौ नृकेसरी सुरराज्यप्रदः पातु पादौ मे नृहरीश्वरः सहस्रशीर्षा पुरुषः पातु मे सर्वशस्तनुम् महोग्रः पूर्वतः पातु महावीराग्रजोऽग्नितः महाविष्णुर्दक्षिणे तु महाज्वालस्तु नैऋतौ पश्चिमे पातु सर्वेशो दिशि मे सर्वतोमुखः नृसिंहः पातु वायव्यां सौम्यां भूषणविग्रहः ईशान्यां पातु भद्रो मे सर्वमङ्गलदायकः संसारभयदः पातु मृत्योर्मृत्युर्नृकेसरी इदं नृसिंहकवचं प्रह्लादमुखमण्डितं भक्तिमान्यः पठेन्नित्यं सर्वपापैः प्रमुच्यते पुत्रवान् धनवान् लोके दीर्घायुरुपजायते यं यं कामयते कामं तं तं प्राप्नोत्यसंशयं सर्वत्र जयमाप्नोति सर्वत्र विजयी भवेत् भूम्यन्तरिक्षदिव्यानां ग्रहणां विनिवारणं वृश्चिकोरगसम्भूत विशापहरणं परं ब्रह्मराक्षसयक्षाणां दूरेत्सारणकारणं भूर्जे वा तालपत्रे वा कवचं लिखितं शुभं करमूले धृतं येन सिद्ध्येयुः कर्मसिद्धयः देवासुरमनुष्येषु स्वं स्वमेव जयं लभेत् एकसन्ध्यं त्रिसन्ध्यं वा यः पठेन्नियतो नरः सर्वमङ्गलमाङ्गल्यं भुक्तिं मुक्तिं च विन्दति 32 पठेच्छुद्धात्मनां नृणां कवचस्यास्य मन्त्रस्य मन्त्रसिद्धिः प्रजायते अनेन मन्त्रराजेन कृत्वा भस्माभिमन्त्रणम् तिलकं विन्यसेद्यस्तु तस्य ग्रहभयं हरेत् त्रिवारं जपमानस्तु दत्तं वार्यभिमन्त्रय च प्राशयेद्यो नरो मन्त्रं नृसिंहध्यानमाचरेत् तस्य रोगाः प्रणश्यन्ति ये च स्युः कुक्षिसम्भवाः किमत्र बहुनोक्तेन नृसिंहसदृशो भवेत् मनसा चिन्तितं यत्तु सतच्चाप्नोत्यसंशयम् गर्जन्तं गर्जयन्तं निजभुजपटलं स्फोटयन्तं हठन्तं
रूपयन्तं तापयन्तं दिवि भुवि दितिजं क्षेपयन्तं क्षिपन्तं क्रन्दन्तं रोषयन्तं दिशि दिशि सततं संहरन्तं बरन्तं वीक्षन्तं घूर्णयन्तं शरणिकरशतैर्दिव्यसिंहं नमामि इति श्रीब्रह्माण्डपुराणे प्रह्लादोक्तं श्रीनरसिंहकवचं सम्पूर्णम्।